இந்நாள் பொன்னாள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இன்றைய நாள் மார்ச் 11ஆம் தேதி 2026 புதன்கிழமை. விஸ்வாவசு வருடம் மாசி மாதம் 27ஆம் திருநாள், கேட்டை நட்சத்திரம், விருச்சிக ராசி, அஷ்டமி திதி, தேய்பிறை. அருமையான நாள்னு சொல்லலாம். ஏன்னா இந்த நாளை பார்த்தீங்கன்னா நரசிம்மருக்கு உகந்த நாள். சம்சிருஷ்டம் தனமுபயம் சமாகிருத மஸ்மபியம் தத்தாம் வருணஸ்ய மன்யு பியம் ததா நா ஹிருதாயேஷு சக்திராவ பராஜிதா அபநிலயந்தாம். நரசிம்மரை பிடிச்சுக்கிட்டீங்கன்னா இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் எந்த தோஷம் கடந்த 3 மாதத்தில் உங்களை படாப்படுத்தின்னு இருக்கோ, எந்த விதமான பிரச்சனைகளாக இருந்தாலும் அந்த நாள் நிவர்த்தி ஆகணும்னா இன்றைய நாள் நரசிம்மருக்கு பானகம் நீர் மோர் இதை நைவேத்தியம் செய்து ஒரு 10 பேருக்கு தானம் பண்ணுங்க. சந்திராஷ்டமெல்லாம் ஜுஜுபி மேட்டர் ஒன்றுமே நடக்காது. நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு பொன்னான நாளாக இருக்க போகிறது. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் மேஷராசி நண்பர்கள் அவசரப்படக்கூடாது. அவ்வளோதான். அவசரப்படாமல் இருந்தீங்கன்னா ஜெயிச்சிருவீங்க. அவ்வளோதான். அதே பானகம்ங்கிறது தண்ணியில் கொஞ்சோண்டு வெல்லம் போட்டு மிக்ஸ் பண்ணி சுவாமிக்கு நைவேத்தியம் செய்து நீங்கள் சாப்பிடுங்க. நீங்கள் நல்லா இருப்பீங்க. மேஷ ராசியில் மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எதிர்பாராத பண வரவுகள், எதிர்பாராத பிரயாணங்கள், எதிர்பாராத சின்ன சிக்கல்கள் நிவர்த்தி ஆகும். உடம்பு ஹீட் ஆகும். சம்மர் வந்துருச்சு, டெம்பரேச்சர் மாறிடுச்சு, சென்னையெல்லாம் வெயில் கொழுத்துது. இந்த மாதிரி ஒரு மாற்றத்தை இந்த நாள் பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. பொதுவாக நிறைய இடங்கள்ல மழை பெய்யும். ஆனால் இந்த மாதிரி நாட்கள் ஏன் இதை சொல்றோம்னா, அஷ்டமத்தில் உட்காரும் பொழுது நமக்கு தெரியாத உள்ள இருக்கக்கூடிய சக்தி நமக்கு பாசிட்டிவா மாறணும் அப்படிங்கறதுக்காக. ஒரு கத்தி நல்லதுக்கும் யூஸ் பண்ணலாம், கெட்டதுக்கும் யூஸ் பண்ணலாம். அது நல்லதாகவே நமக்கு அமையணும் அப்படிங்கறதுக்காக அதை சொல்றோம். நரசிம்மரை பிடிச்சுங்க, நல்லா இருப்பீங்க. ராசியா நிறம் பிங்க் நிறம். ரிஷப ராசியில் ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தொட்டதெல்லாம் துலங்கக்கூடிய பொன்னான நாள். முழு தெய்வ அனுகிரகம், சந்திர பலம் இருக்கக்கூடிய நாள். உடம்புல சமநிலையாக இருக்கும். எந்த நோயுமே உங்களை டிஸ்டர்ப் பண்ணாது. பெண்கள் ரொம்ப ஆதரவாக இருப்பார்கள். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் அரசாங்கத்தை சார்ந்த ஏதோ ஒன்று உங்களுக்கு நடக்கக்கூடிய அற்புதமான நாள். வியாபாரத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஒரு பிரயாணம் இருக்கும். அதுல பெரிய ஒரு சக்சஸ், பாராட்டுகள் பார்க்கக்கூடிய அற்புதமான நாளாக இந்த நாள் இருக்கப்படுது. மகாலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் பிங்க் நிறம். மிதுன ராசியில் மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வேண்டா விரோதமா சில விஷயங்கள் செய்ய வேண்டிய நிர்பந்தம் வரலாம். அதாவது ஆபீஸ்ல உங்க அலுவலகத்துல கொஞ்சம் ப்ரெஷர் இருக்கும். ஆனா நீங்க அதை ஈஸியா முறியடிச்சிருவீங்க. எந்த விஷயத்தையுமே இந்த நாள் போட்டியாக பார்க்காமல் வேலை என்று கருதினால் இந்த நாள் உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நிறைய நடக்கும். கடன் உதவிகள் தானா தேடி வரும். அதே மாதிரி வேலையிலேயே ஒரு சில பேருக்கு மாற்றங்கள் வரக்கூடிய அற்புதமான நாள். வண்டிலாம் மாற்றி கொடுப்பாங்க. இந்த வண்டி வேண்டாம், இந்த மேலே உங்களுக்கு வேற வண்டி, வேற பொசிஷனு, வேற சேரு, அந்த மாதிரிலாம் மாற்றி கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அலுவலகத்தில் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கும் உங்களுக்கும் சின்ன சின்ன வாய்க்கா தகராறு மாதிரி சின்ன சின்ன தகராறுகள் போகும். அதில் ஒரு குஷி நீங்க பார்க்கலாம். நானா நீயாங்கிற மாதிரி நிறைய ஏற்றங்கள் இருக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது. இடது கை பழக்கம் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த நாள் வெற்றி காணக்கூடிய நாளாக இருக்கப்படுது. மஞ்சள் நிறத்தை யூஸ் பண்ணுங்க. முருகனை மனசார வணங்குங்க, நல்லா இருப்பீங்க. கடக ராசியில் கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பஞ்சமஸ்தானம் பக்குவமா இருக்கு. நிறைய பேருக்கு இன்றைய நாள் பெரிய வெற்றிகரமான வாய்ப்புகள் தேடி வரும். இன்ஃபேக்ட் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நீங்க மற்றவர்கள் மேல ஆதிக்கம் செலுத்தக்கூடிய ஒரு நாளா இருக்கப்படுது. புத்திசாலித்தனம் பயங்கரமா இருக்கும். யாருனாலே உங்களுடைய அறிவுக்கு நிகராக யாருமே இல்லை அப்படிங்கிற மாதிரி விஷயம் நடக்கும். யாரெல்லாம் இன்றைய நாள் எழுத்து, கணக்கு, ஓவியம், அக்கௌண்டன்சி சம்பந்தப்பட்ட தொழில் இருக்கிறதோ ரொம்ப நல்லா இருக்கும். மாணவ மாணவிகளுக்கு கிளாஸா இருக்கு. நல்ல மார்க் வாங்குவீங்க, அடிச்சு துவம்சம் பண்ணுவீங்க. எல்லாம் அந்த கொஸ்டின் என்னென்ன இருக்கோ, அந்த எக்ஸாம் பேப்பர் கொஸ்டின் பேப்பர்ல இருக்க எல்லாத்துக்குமே உங்களுக்கு பதில் தெரியும். நல்ல மார்க் வாங்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது. மனசுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். மனசார இன்பத்தை அனுபவிக்கக்கூடிய அற்புதமான நாள் சொல்லலாம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சாக்ஷாத் ஸ்ரீராமச்சந்திர மூர்த்தி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். சிம்ம ராசியில் சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எந்த விதமான பதட்டமும் கிடையாது, எந்த விதமான டென்ஷனும் கிடையாது. எந்த விஷயத்த நீங்க கரெக்டா மூவ் பண்றீங்களோ அது நடந்துட்டே இருக்கும். எதுக்காகவும் யாருக்காகவும் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு சில பேருக்கு மனமாற்றம் தரும். ஒரு சில பேருக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும். ஒரு சில பேர் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியில உட்காந்து டேட்டா பார்க்குற மாதிரி ஒரு தொழில் அமையும். முயற்சி எதுவாயினும் கண்டிப்பாக ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இந்த நாள் எமோஷனே இருக்காது. யாரை பத்தியும் நீங்க ரொம்ப ஐயோ பாவன்னு திங்க் பண்ண மாட்டீங்க.
எனக்கே ஃபர்ஸ்ட் வழி இல்லாமல் இருக்கேன், அதுக்கப்புறம் தான் உனக்கு பற்றி திங்க் பண்ணுறேங்கிற மாதிரி உட்காந்து உங்கள் மனசு யோசிக்கும். நிறைய நல்ல விஷயங்கள் மட்டும் அதிகமாக நடக்கக்கூடிய ஒரு பொன்னான நாளாக இருக்கப்படுறது. இந்த நாளை பொறுத்த வரைக்கும் சாக்ஷாத் ருத்ரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசி ஆண்டனம் சாம்பல் நிறம். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எல்லா முயற்சிகளும் வெற்றி பெறும். ஆற்றல்கள் பெரிய அளவுக்கு கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. எடுத்த காரியங்கள்ல பெரிய வாய்ப்புகள், எடுத்த காரியங்கள்ல பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் ஏற்படுகிறது. மன சந்தோஷம் மிக அதிகமா இருக்கிறது. எதுக்காகவும் சரி யாருக்காகவும் சரி பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. குடுக்கல் வாங்கல்ல சக்சஸ் கொடுக்கும். நண்பர்களுடைய துணையோட ஒரு முக்கியமான விஷயத்த முடிப்பீங்க. நிறைய பேருக்கு இன்டர்வியூ கிளியர் பண்ணக்கூடிய அற்புதமான நாள். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் லக்ஷ்மி பூவராக சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசி ஆண்டு மஞ்சள். துலாம் ராசியில துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அருவி மாதிரி கொட்டும் பேச்சு. உங்க கூட இருக்கிறவங்களாம் நீங்க பேசுறது அப்படியே வாயை பொழந்து பார்ப்பாங்க. ஏதோ ஒரு படத்துல காமிக்கிற மாதிரி அந்த கொசு இப்படி வந்துட்டு அந்த ஈ இப்படி வந்துட்டு இப்படி போவோமா வெளியே, வாய்க்குள்ள ஈ போய் மூக்குக்குள்ள இருந்து வருவோம். என்ன டிராமாட்டிக்கா அதை டைரக்ஷன் பண்ணிருப்பாங்க. அந்த மாதிரி துளாராசி நண்பர்கள் பேச்சுக்கு மற்றவர்கள் அடிமையாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. நிறைய பேருக்கு சின்ன சின்ன வியாபாரம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் திடீர் பண வரவுகள் இருக்கும். நீங்க போடுற கால்குலேஷன் யாருக்கும் புரியவே புரியாது. அவ்வளோ அளவுக்கு லக்கு ஃபேவர் பண்ணக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும். ஒரு சில பேருக்கு முக்கியமான, அதாவது ஃபேமிலி சம்பந்தப்பட்ட சப்ஜெக்ட், நான் சொல்றது குடும்பத்தை சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு முடிவை எடுத்து அதை ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் இருக்கு. அமோகமான நாள். பச்சை நிறத்தை யூஸ் பண்ணுங்க. உலகளந்த பெருமாள் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசி ஆண்டு பச்சை. விருச்சிக ராசி அது விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நேர்மையா இருப்பீங்க. எதுக்காகவும் யாருக்காகவும் வளைஞ்சு கொடுக்க மாட்டீங்க. ஒரு தப்பு கூட இன்றைய நாள் செய்ய மாட்டீங்க. மனசு அவ்வளோ தெளிவா இருக்கும். இன்னொன்னு, விருச்சிக ராசி நண்பர்களை பற்றும் யார் மனசும் கோணக்கூடாதுன்னு இன்றைய நாள் நீங்க முடிவெடுக்கக்கூடிய நாளா இருக்கப்படுது. நீங்க அப்படிதான் இன்றைய நாள் இருப்பீங்க. நிறைய பேருக்கு ஒரு புது கணக்கு கண்ணில் தென்படும். இது இப்படிதான் ஈக்குவேஷன் புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு நாளா இருக்கப்படுது. மூளை ரொம்ப அதிக வேகமாக செயல்படும். மனசு சந்தோஷம் ரொம்ப அதிகமா இருக்கும். எதுவா இருந்தாலும் சரி யாருக்கா இருந்தாலும் சரி அது நல்லபடியா முடியணுங்கிற திறமை, மகாலட்சுமி அனுகிரகம் நன்னா இருக்கக்கூடிய நாளா இருக்கப்படுது. இன்றைய நாளை பத்திரிக்கும் நிறைய பேருக்கு திடீர் வருமானம் வரக்கூடிய அற்புதமான நாள். மெயினா இந்த நாள் முழுக்க முழுக்க நல்லா உட்காந்து சிரிப்பீங்க. கக்க பக்கன்னு ஜாலியாக சிரிச்சு என்ஜாய் பண்ணக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பெருமாள் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசி ஆண்டு மஞ்சள் நிறம். தனுசு ராசியில் தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் சௌமிய நாராயணன் வழிபாடு பண்ணீங்கன்னா உடம்பு பாதிப்புகள் நிவர்த்தி ஆகும். ரெண்டாவது, தேவையில்லாத கடன்ல மாட்டி மூழ்ச்சின்னு இருக்கீங்களா, அது கிளியர் ஆகும். ஒரு பெரிய ப்ரெஷர் இருக்கு பாத்தீங்களா, அந்த ப்ரெஷர்ல இருந்து நீங்க வெளியே வரக்கூடிய வாய்ப்புகள். அதனால சௌமிய நாராயணனை நீங்கள் வழிபாடு செய்வது ஏற்றத்தை கொடுக்கும். கேட்டை நட்சத்திரம்ங்கிறது புதனுடைய நட்சத்திரம். காலபுருஷனுக்கு அஷ்டமஸ்தானம் விருச்சிகம். செவ்வாயுடைய வீட்டுல கேட்டை நட்சத்திரமாக இருப்பதனால சௌமிய நாராயணனை வழிபாடு செய்வது திடீர் ஏற்றம். குருவுடைய பார்வை பலம் தனுசுக்கு இருப்பதனால அந்த பிரச்சனையில இருந்து வெளியே வருவீங்க. நிம்மதியா இருக்கலாம், சந்தோஷமா இருப்பீங்க. அந்த பிரச்சனை உங்க பசங்கனால இருந்தாலும் சரி உங்களால இருந்தாலும் சரி எல்லாமே இந்த நாள் நிவர்த்தி ஆகக்கூடிய, பனி போல் விலகக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது. மஞ்சள் நிறத்தை யூஸ் பண்ணுங்க. மகர ராசியில் மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வீடு முழுக்க முழுக்க நண்பர்கள் வசம் இருக்கும். நிறைய பேரும் நண்பர்கள் வருவாங்க. ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டமா இருக்கும். வீட்டுல ஒரே அறிவு சார்ந்த டிஸ்கஷனா இருக்கும். உட்காந்து பேசுவீங்க. மற்ற விஷயங்கள் இது எப்படி பண்றதுன்னு உட்காந்து ஒரு ப்ராஜெக்ட் எக்ஸிக்யூட் பண்ற மாதிரி உட்காந்து பண்ணுவீங்க. நிறைய பேருக்கு இந்த நாள் எதிர்பாராத ஒரு கிஃப்ட் எல்லாம் வரும். நிறைய பேர் நண்பர்கள் மூலியமா இந்த நாள் கிஃப்ட் வரும். ஒரு சில பேருக்கு லேப்டாப்பு, ஒரு சில பேருக்கு மொபைல், ஒரு சில பேர் குழந்தைகளுக்கு அந்த ஸ்கெட்சு பென்சிலு, இந்த மாதிரி அந்தந்த ரூட்ல ஏதாவது ஒரு கிஃப்ட் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அமோகமான நாள். நிறைய பேருக்கு இந்த நாள் நினைச்சதோட சில விஷயங்கள் தானாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள். அருமையான நாளாக இந்த நாள் இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஒப்பிலியப்பன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசி ஆண்டு மஞ்சள். கும்ப ராசியில் கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அறிவுனா அறிவு மாதிரி உங்களுக்கு அறிவு வேலை செய்யுது. 5 கிரகங்கள் அதுல டைரக்டா உட்கார்ந்துருக்கூடிய ஸ்தானத்துல சந்திரன் கேட்டை நட்சத்திரத்துல உட்கார்ந்துருக்கிறது. லாபத்துக்கு குரு பார்வை. எவ்வளவு அதிர்ஷ்டமான ஒரு நாள் பாருங்க. இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நண்பர்கள் மூலியமா உங்களுக்கு வேலை கிடைக்கும். ரெஃபரன்ஸ்
யாரோ ஒருத்தர் சொல்லுவாங்க இந்த இடத்துல வேலை இருக்கு, என் நண்பர் தான், நீ போ நான் சொல்றேன் அப்படின்னு. அந்த மாதிரி ரெஃபரன்ஸ் மூலியமா உங்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. நல்ல மனுஷால சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள், 10 பேருக்கு உதவிகரமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள். நாள் வந்து நைட்டு முழுக்க நீங்க தூங்காம அதை முக்கியமான ஒரு வேலையில ஈடுபடுவீங்க. அது கண்டிப்பா ஜெயிக்கும். அமோகமான நாள். நல்ல விஷயங்கள் நிறைய நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. வெற்றி வாய்ப்புகள் கூடி வரக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சத்யநாராயண சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான் மஞ்சள். மீன ராசியில மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு என்ன வேணுமோ அது கிடைக்கும். பாக்யஸ்தானத்துல சந்திரன் புதன் நட்சத்திரத்துல சஞ்சாரம் செய்யும் போது சாட்சாத் மதுரை மீனாட்சி அம்மனை மனசார வணங்கினா போறோம். மீனராசி நண்பர்களுக்கு என்ன வேணுமோ அது நடக்கும். சனி சுக்கிரனை டச் பண்ணுது, பெரிய பணம் வரப்போகுது. மீனத்துக்கு, கடகத்துக்கு, விருச்சிகத்துக்கு இந்த மாசம் முடியறதுக்குள்ள ஒரு பெரிய பணம் வரும், வந்தே தீரும். அதுல பாக்கியத்துல சந்திரன் உட்காரும் பொழுது நிறைய பேர் வண்டி வாகனங்களை மாத்துவீங்க, சில பேர் நிலம் வாங்குவீங்க, சில பேர் வீட்டுல இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. இது எல்லாமே நடக்கும் இந்த மாசத்துக்குள்ள. இன்றைய நாள் ரொம்ப சுபிக்ஷத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள். எல்லாருமே உங்களுக்கு ரொம்ப இலகுவாக இருப்பாங்க. ரொம்ப ஈஸியா நிறைய பேர் கூட கான்டாக்ட் இருக்கும். ஈஸியா உங்களுக்கு கூட அந்யோன்யத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள். மனசு எந்த விதத்திலுமே யாருக்கும் கோணாமல் நடந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள். நிறைய நல்ல காரியங்களும் நல்ல தகவல்களும் தானாக தேடி வரக்கூடிய அருமையான நாள்னு சொல்லலாம். முயற்சி எதுவாயினும் கண்டிப்பா ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அருமையான நாளாக நாள் இருக்கப்படுது. ராசியான் நிறம் கீழ்பச்சை நிறம். இந்த நாள் யார் யாருக்கு நன்னா இருக்குன்னா, நான் சொன்ன மாதிரி மீனராசி நண்பர்களுக்கு, ரிஷபராசி நண்பர்களுக்கு, கடகராசி நண்பர்களுக்கு ஓஹோன்னு இருக்கு. என்ன வேணுமோ அது நடக்கும். தெய்வ அனுகிரகம் முழுமையா இருக்கணும், எல்லாருக்குமே இப்படியா இருக்கணும்னு சொல்லி எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களானி பவந்த்ரோணு கண்வந்தது தாஸ்திர. நன்றி, வணக்கம்.